உரையை துவங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு செந்தமிழ் நாடு என்று சொல்கிறேன். செந்தமிழ் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறீர்களா? எத்தனை மொழிகள் வந்தாலும் செம்மொழியான தமிழ்மொழிக்கு ஈடாகுமா? எம்மொழியை வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் அந்த அத்துணை மொழிக்கும் தமிழ் மொழியான செம்மொழியை கவனித்தார்கள். ஏனென்றால் 900 ஆண்டுகளுக்கு முந்தையே பிறந்த மொழி, ஆதியில் பிறந்த மொழி, தென்பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி படித்த மொழி, நமது பாரதி கற்பித்த மொழி என் தாய்மொழியாக இன்னொரு சிறு உதாரணம். சத்தி தாது தாது சத்துதி தித்து தைதத்தா தாது தித்தி தித்தி தாது தித்த தாது தித்த தாது. இப்படிப்பட்ட அழகான நகரவரிசைகளை உள்ளடக்கியுமா? சத்தி தாது மகன் பூக்களில் உள்ள தேன்துறையாகிய தாதுவை உண்கின்ற வண்டி ஒரு பூவில் உள்ள தேன்துறையாகிய தாதுவை உணர்ந்து வேறொரு பூவில் உள்ள தாதுவை எடுத்து உண்கிறார். உனக்கு எந்த பூவில் உள்ள தாது இல்லை என கவிஞர் மஞ்சுவிரல் கேட்டவராக கவிதை எழுதியுள்ளார். இப்படிப்பட்ட அழகான நகரவரிசைகளை பெற்ற தமிழ், அந்த தமிழையே பெற்றெடுப்பதாக தான் நம் நாடு செம்மொழியான நாடாக. இன்னொரு சிறு உதாரணம் காண்போமா? அடிமொழி கேட்பவர்கள், அவரோடு கற்றுக்கொள்பவர்கள், இன்பம் தமிழ் வந்து கீழில்லாத கேட்பவர்கள், உன்னதமாய் நற்செயல்களை அடைய செய்பவர்கள், எண்ணும் எழுத்தும் கற்றுக்கொள்ளும் கேள்விப்படியும் இயக்குபவர்கள், ஐயங்களை போக்கி ஒற்றுமையை உபதேசிப்பவர்கள், ஓங்கும் உலகை உருவாக்க அவைப்படுகின்றனர். இப்படி ஆசிரியர்களுக்கு பெருமையை கூறும் மொழியாகவும் தமிழ் மொழி. இன்னொன்று, உறவுகளை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த மொழி வேறு எந்த மொழிகளிலும் கிடையாது. அம்மா அப்பா என்பது மூன்றெழுத்து, மகன் என்பது மூன்றெழுத்து, மகன் என்பது மூன்றெழுத்து, அக்கா என்பது மூன்றெழுத்து, தங்கை என்பது மூன்றெழுத்து, தம்பி என்பது மூன்றெழுத்து, அண்ணா என்பது மூன்றெழுத்து. இவை அனைத்தையும் குறிக்கும் உறவு மூன்றெழுத்து. உறவால் வரும் பாசம் மூன்றெழுத்து, பாசத்தால் வரும் காதல். காதலில் வரும் வெற்றி மூன்றெழுத்து, காதல் தோல்வி மூன்றெழுத்து. இவை அனைத்தும் கவிதை என்றால் அதுவும் மூன்றெழுத்து. இப்படி ஒரு அனைத்து உறவுகளையும் குறிக்கின்ற கவிதை வேறு மொழியிலான கிடையாது. ஏனென்றால் செம்மொழிக்கு அவ்வளவு ஒரு இனிமை. நீங்கள்